உங்களிடம் ஒருபோதும் உங்கள் பிளேட்லெட் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்று கூறப்பட்டதுண்டா? நீங்கள் கவலைப்பட வேண்டுமா? பிளேட்லெட்டுகள் என்பது ரத்தத்தில் உள்ள சிறிய செல்கள் இரத்தம் ஓட்டுவதை நிறுத்த உதவுகின்றன. நீங்கள் உங்களை வெட்டி கொண்டா பிளேட்லெட்டுகள் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று ஒரு கட்டி உருவாக்கும். பிளேட்லெட் அளவு குறைந்தா இரத்த ஓட்டம் சரியாக நிற்காது. சாதாரண பிளேட்லெட் எண்ணிக்கை ஒரு மைக்ரோ லிட்டருக்கு 1,50,000 முதல் 4,50,000 வரை இருக்கும். 1,50,000க்கு கீழ் இருந்தா அதனை த்ரோம்போசைடோபீனியா என்கிறார்கள். 20,000க்கு கீழ் இருந்தால் அது ஆபத்தான நிலை. அப்போது தானாகவே இரத்த ஓட்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு எந்த அறிகுறியும் இருக்காது, குறிப்பாக குறைவு லேசாக இருந்தால். ஆனா சாத்தியமான அறிகுறிகளில் எளிதில் காயம் ஏற்படுதல், தோலில் சிறிய சிவப்பு புள்ளிகள் பீட்டிக்கியா தோன்றுதல், மூக்கு அல்லது பற்கள் இரத்தம் வருதல் அல்லது அதிகமான மாதவிடாய் ஆகியவை அடங்கும். கடுமையான நிலைகள்ல உட்புற இரத்த ஓட்டம் ஏற்படலாம். அது ஒரு மருத்துவ அவசர நிலை. பிளேட்லெட் குறைவதற்கான 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. முத உற்பத்தி குறைவு, இரண்டாவது அதிக அழிவு, மூன்றாவது சிக்கல் செக்வெஸ்ட்ரேஷன். சிக்கல் என்றா பிளேட்லெட்டுகள் பிளேனில் மில்தோல் சிக்கிக் கொள்வது. இது பெரும்பாலும் கல்லீரல் பிரச்சனைகளால் ஏற்படுகிறது. பிளேட்லெட்டுகள் எலும்பு மஜ்ஜையில் உருவாகின்றன. உற்பத்தி குறைவதற்கான காரணங்கள்ல வைரஸ் தொற்றுகள், டெங்கு அல்லது ஹெப்படைட்டிஸ் போன்றவை, வைட்டமின் B12 அல்லது ஃபோலேட் குறைபாடு, அதிக மதுபானம் அல்லது லுக்கேமியா போன்ற எலும்பு மஜ்ஜை குறைபாடுகள் அடங்கும். சில நிலைகள்ல பிளேட்லெட்டுகள் சாதாரணமா உருவாகினாலும் அவை மிக விரைவாக அழிக்கப்படுகின்றன. அதிகமாக காணப்படும் ஒன்று இம்யூன் த்ரோம்போசைட்டோபினிக் பர்புரா. இதில் உடலின் பாதுகாப்பு அமைப்பு தன் பிளேட்லெட்டுகளையே தாக்குகிறது. மில்தோல் பெரிதாகும் போது பெரும்பாலும் கல்லீரல் நோயால் அது பிளேட்லெட்டுகளை சிக்க வைக்கிறது. இதனால உங்கள் ரத்தத்தில் சுழற்சி செய்யும் பிளேட்லெட்டுகளின் எண்ணிக்கை குறைகிறது. மருத்துவர்கள் பொதுவாக சிபிசி பரிசோதனையை மீண்டும் செய்து ஆய்வக பிழையை தவிர்க்க முயற்சிக்கிறாங்க. அவர்கள் கல்லீரல் பரிசோதனைகள் அல்லது வைட்டமின் அளவுகளை பரிசோதிக்கலாம். வைரஸ் பரிசோதனைகள் மற்றும் சில சந்தர்ப்பங்கள்ல எலும்பு மஜ்ஜை பரிசோதனையும் அடிப்படை காரணத்தை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. சிகிச்சை முற்றிலும் காரணத்தின் மீது சார்ந்துள்ளது. லேசான நிலைகள் வெறும் கண்காணிப்பே போதுமானதாக இருக்கலாம். வைட்டமின் குறைபாடுகளுக்கு கூடுதல் மாத்திரைகள் தேவை. இம்யூன் காரணங்களுக்கு ஸ்டீராய்டுகள் அல்லது ஐவிஐஜி தேவைப்படலாம். கடுமையான நிலைகள்ல பிளேட்லெட் மாற்றம் சிகிச்சையும் மருத்துவமனையில அனுமதியும் தேவைப்படலாம். பிளேட்லெட்டுகள் 20,000த்திற்கும் கீழாக இருந்தால் அல்லது இரத்தம் நிற்காமல் இருந்தால் உடனடி மருத்துவ உதவியை நாடுங்க. மூத்திரம் அல்லது மலத்தில ரத்தம் அல்லது கடுமையான தலைவலி அல்லது நரம்பியல் அறிகுறிகள் இருப்பதை கவனியுங்க. குறைஞ்ச பிளேட்லெட்டுகள் தனிப்பட்ட ஒரு நோய் இல்ல. அவ ஒரு அறிகுறி மட்டுமே. பயப்பட வேண்டாம். விசாலிங்க. பல காரணங்கள் ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டால் திரும்பவும் சரி செய்யக்கூடியவை. காரணத்தை புரிஞ்சு கொள்ள உங்க மருத்துவரிடம் பேசுங்கள்.